வணக்கம். இது உங்கள் தாத்தா ராமசுப்பு. உலக பொதுமறை திருக்குறளை நான் புரிந்து கொண்ட மட்டில் சிறு கதைகள் மூலம் சொல்லும் முயற்சி இது. தவறிருந்தால் திருத்தவும், பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும். பழமையான சீர்காழி நகரத்தின் கம்பீரமான பிரம்மபுரீஸ்வரர் கோவில் கோபுரம் வானுயர்ந்து நிற்கிறது. அந்த ஊரின் மிகப்பெரிய செல்வந்தரான சோமசுந்தரம் தனது பிரம்மாண்டமான வீட்டின் முற்றத்தில் பெருமையுடன் அமர்ந்திருக்கிறார். அவரது செல்வச் செழிப்பும் அதிகாரமும் அந்த ஊர் மக்களால் மிகவும் மதிக்கப்படுகிறது. சோமசுந்தரம் தனது புகழை மேலும் நிலைநாட்ட ஒரு மிகப்பெரிய யாகம் செய்ய முடிவெடுக்கிறார். ஆயிரக்கணக்கான லிட்டர் நெய்யை தீயில் ஊற்றி மாபெரும் வேள்வி நடத்தி இறைவனின் அருளை பெறலாம் என அவர் நம்புகிறார். இதற்காக வெளியூர்களில் இருந்து வேத விற்பனர்களை வரவழைக்க அவர் ஏற்பாடு செய்கிறார். அதே ஊரின் எல்லையில் ராமநாதன் என்ற எளிய விவசாயி வசித்து வருகிறார். அவர் எந்த ஆடம்பரமுமின்றி தன் நிலத்தில் கிடைக்கும் உணவை உண்டு மிகவும் எளிமையாக வாழ்ந்து வருகிறார். அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துவதே உண்மையான இறை வழிபாடு என்பது அவரது ஆழமான நம்பிக்கையாகும். சோமசுந்தரத்தின் யாகத்திற்காக சீர்காழி நகரமே விழாக்கோலம் பூண்டது. குடம் குடமாக தூய நெய், தானியங்கள் மற்றும் நறுமணப் பொருட்கள் வண்டிகளில் வந்து இறங்குகின்றன. அந்த பிரம்மாண்டமான ஏற்பாடுகளைக் கண்டு ஊர் மக்கள் அனைவரும் வியப்பில் ஆழ்ந்து நிற்கின்றனர். யாகத்திற்கு வரும் ஆயிரக்கணக்கான விருந்தினர்களுக்காக ஒரு மாபெரும் அசைவ விருந்துக்கும் சோமசுந்தரம் ஏற்பாடு செய்துள்ளார். இதற்காக சீர்காழி சந்தையிலிருந்து ஏராளமான ஆடுகள் மற்றும் கோழிகள் வாகனங்களில் கொண்டு வரப்படுகின்றன. அந்த வழியாக வரும் ராமநாதன் இந்த காட்சியைக் கண்டு மிகுந்த மனவேதனை அடைகிறார். வாயில்லா ஜீவன்களைக் கொன்று உண்ணும் இந்த விருந்து ராமநாதனின் மனதை மிகவும் பாதிக்கிறது. தன்னிடம் இருந்த சிறு சேமிப்பை கொடுத்து வெட்டப்பட இருந்த ஒரு ஆட்டை அவர் விலைக்கு வாங்குகிறார். அந்த ஒரு உயிரையாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்ற தவிப்பு அவரது முகத்தில் தெரிகிறது. மறுபுறம் சோமசுந்தரத்தின் மாபெரும் யாகம் மிகவும் கோலாகலமாக தொடங்குகிறது. குருக்கள் வேத மந்திரங்களை முழங்க யாக குண்டத்தில் சோமசுந்தரம் லிட்டராக நெய்யை ஊற்றுகிறார். தீப்பிழம்புகள் வானோக்கி உயர சுற்றி உள்ளவர்கள் பக்தியுடன் கைகூப்பி நிற்கின்றனர். ராமநாதன் தான் காப்பாற்றிய ஆட்டுக்குட்டியே தன் வீட்டிற்கு அழைத்து வருகிறார். அதற்கு அன்பாக பச்சை புற்களை உண்ண கொடுத்து மகிழ்கிறார். ஒரு உயிரை மரணத்திலிருந்து மீட்ட அந்த திருப்தி அவரது முகத்தில் ஒரு தெய்வீக ஒளியாக பிரகாசிக்கிறது. யாகம் நடைபெறும் இடத்தில் சோமசுந்தரத்தின் புகழை அனைவரும் பாடுகின்றனர். 1000 குடம் நெய் ஊற்றி வேள்வி செய்யும் இவரைப் போல புண்ணியம் செய்தவர் யாருமில்லை என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். சோமசுந்தரத்தின் அகங்காரம் இந்த புகழ்ச்சியால் மேலும் வளர்கிறது. விருந்தினர்களை கவனித்துக் கொண்டிருந்த சோமசுந்தரம் கூட்டத்தில் ராமநாதனை தேடுகிறார். ஊரையே கூட்டிதான் செய்யும் இந்த மாபெரும் யாகத்திற்கு ராமநாதன் வராதது அவருக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது. அவரை நேரில் சந்தித்து கேள்வி கேட்க சோமசுந்தரம் முடிவு செய்கிறார். யாகம் முடிந்தவுடன் சோமசுந்தரம் ராமநாதனின் வீட்டை நோக்கி கோபமாக நடந்து வருகிறார். ஒரு எளிய விவசாயி தனது அழைப்பை நிராகரித்ததை அவரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. சீர்காழி வீதிகளில் அவரது காலணிகளின் சத்தம் வேகமாக ஒலிக்கிறது. ராமநாதன் தனது வீட்டு முற்றத்தில் ஆட்டுக்குட்டியுடன் அமர்ந்து அமைதியாக ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். சோமசுந்தரம் கோபமாக வருவதைக் கண்டதும் சிறிதும் பதற்றமின்றி எழுந்து நின்று அவரை வரவேற்கிறார். ராமநாதனின் அந்த அமைதி சோமசுந்தரத்தை மேலும் ஆச்சரியப்படுத்துகிறது. நான் 1000 குடம் நெய் ஊற்றி ஊருக்கே அன்னதானம் செய்து மாபெரும் யாகம் நடத்தினேன். நீ ஏன் அந்த புனிதமான நிகழ்வுக்கு வரவில்லை என்று சோமசுந்தரம் சத்தமாக கேட்கிறார். தனது பணத்தையும் பக்தியையும் பற்றி அவர் தொடர்ந்து பெருமையாக பேசுகிறார். ராமநாதன் மிகவும் கனிவான குரலில் பதிலளிக்கத் தொடங்குகிறார். ஐயா, நீங்கள் இறைவனுக்காக செய்த யாகம் சிறப்புடையதுதான். ஆனால் அதே இறைவனின் படைப்பான ஆடுகளைக் கொன்று விருந்து வைப்பது எப்படி புண்ணியமாகும் என்று மென்மையாக கேட்கிறார். தொடர்ந்து பேசிய ராமநாதன் திருவள்ளுவரின் குரலை பற்றி விளக்குகிறார். அவிசொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமே நன்று என்று வள்ளுவர் கூறியிருக்கிறார் ஐயா. 1000 வேள்விகள் செய்வதை விட ஒரு உயிரைக் கொல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் என்று கூறுகிறார். சோமசுந்தரம் இதனை ஏற்க மறுத்து யாகமும்
விருந்தும் பல 100 ஆண்டுகளாக எங்கள் குடும்பத்தில் நடக்கும் வழக்கம் என வாதிடுகிறார். ராமநாதன் புன்னகையுடன், பழக்கத்தை விட உயிர்களின் மீதான கருணையே இறைவனுக்கு மிகவும் பிடித்தமானது என்று ஆழமாக பதிலளிக்கிறார். ராமநாதனின் வார்த்தைகள் சோமசுந்தரத்தின் மனதிற்குள் ஆழமாக இறங்குகின்றன. நெய்யை நெருப்பில் ஊற்றி வீணாக்குவதையும் வாயில்லா ஜீவன்களைக் கொல்வதையும் அவர் முதல் முறையாக வேறு கோணத்தில் சிந்தித்துப் பார்க்கிறார். அவர் காப்பாற்றிய ஆட்டுக்குட்டி ராமநாதனின் கைகளை நக்குவதைக் காண்கிறார். சோமசுந்தரத்தின் அகங்காரம் மெல்ல மெல்ல அழிகிறது. உண்மையான ஆன்மீகம் என்பது ஆடம்பரத்தில் இல்லை, மாறாக அனைத்து உயிர்களையும் தன்னுயிர் போல் நேசிப்பதில்தான் உள்ளது என்பதை அவர் உணர்கிறார். தனது தவறை எண்ணி அவரது கண்கள் கலங்குகின்றன. ராமநாதனின் கைகளை பிடித்த சோமசுந்தரம் அவருக்கு நன்றி கூறுகிறார். இனி என் வாழ்வில் எந்த உயிரையும் கொல்ல மாட்டேன், அசைவ உணவையும் உண்ண மாட்டேன் என்று உறுதி ஏற்கிறார். சீர்காழி மண்ணில் ஒரு உண்மையான மனமாற்றம் நிகழ்கிறது. இருவரும் இணைந்து சீர்காழி பிரம்மபுரீஸ்வரர் கோவில் வீதியில் அமைதியாக உட்கார்ந்து பேசிக் கொண்டுள்ளனர். 1000 வேள்விகளை விட கொல்லாமை என்னும் அறமே உலகிலேயே மிகவும் மேலானது என்ற வள்ளுவரின் வாக்கு அந்த ஊர் முழுவதும் எதிரொலிக்கிறது. ஒரு உயிரை வாழ வைப்பதே மாபெரும் வேள்வி என அனைவரும் உணர்ந்தனர். நாளை சந்திப்போம். இன்று விடை பெறுகிறேன். நன்றி.